அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம முதல் 10 பவன் தங்கம் சேர்க்கறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்புறம் டிப்ஸும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை ஜுவல் வாங்குறது பெஸ்ட்டா? அடுத்து நமக்கு கடைகளில் நிறைய விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. கிராமில் சேவ் பண்ணுறது, அமௌண்ட்டில் சேவ் பண்ணுறது, டிஜி கோல்டு இருக்குது அண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் எந்த ஸ்கீம் இல்லை மெத்தட் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். மூணாவதா ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசிக் கால்குலேஷன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நகைக்கடைக்குள்ளே போய் 1 கிராம் வாங்கினாலும் அதில் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா? நமக்கு இதெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா இல்லை அதிகமாக போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக் கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். அண்ட் ஃபைனலாக நம்ம நிறைய விதமாக அமௌண்ட் சேவ் பண்ணி கோல்டு வாங்குவோம். அதில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மெத்தட், எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்க மாதிரி ஒரு மெத்தடும் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காயினாக வாங்கலாமா இல்லை நகையாக வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நகையாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம முதல் 10 பவன் தங்கம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ நம்மளோட முதல் 10 பவன் அப்படிங்கும்போது நல்லா நகையாக வாங்கி அதை போட்டு அனுபவிக்கிற விதத்துலையாக இருக்கட்டும், இல்லை லாபத்தை வச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகையாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் காயினாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை கொடுத்துட்டு நகையாக வாங்கும்போது நமக்கு நிறைய நஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கால்குலேஷனோடு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நகை சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து கிராமில் சேவ் பண்ணுறது, இன்னொன்று வந்து அமௌண்ட்டில் சேவ் பண்ணுறது. அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறதை விட நம்ம கிராமாக சேவ் பண்ணுறது தான் வந்து நமக்கு லாபம் அதிகம். இப்போ அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு சீட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பொதுவாக நம்ம வந்து 11 மாதம் தான் நகை சீட்டு போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 6 மாதம் சீட்டு போடுறீங்க, ஒவ்வொரு மாதமும் 10,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாதமும் 10,000 கட்டினீங்கன்னா டோட்டலாக நமக்கு எவ்வளோ வரும்? 60,000 வரும் இல்லையா? இந்த 60,000 ரூபாய் 60,000 ரூபாயாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அமௌண்ட்டில் சேவ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நீங்கள் 6 மாதம் சீட்டு முடிஞ்சோன்னா நகை வாங்க போகும்போது அந்த 60,000 ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டு படி எவ்வளோ கோல்டு வருமோ அதை தான் வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இதுவே நீங்கள் கிராமில் சேவ் பண்ணும்போது இப்போ முதல் மாதம் 10,000 கட்டுறீங்கன்னா அந்த மாதம் 1 கிராம் ரேட்டு படி அந்த 10,000 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ தங்கம் வாங்கலாமோ அது வந்து உங்களுக்கு தங்கமாகவே வந்து ஆட் ஆகிடும். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போடுற 10,000 ரூபாய்க்கு அந்தந்த மாதம் 1 கிராம் என்ன ரேட் இருக்கோ அது பொறுத்து நமக்கு தங்கமாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடும். கிராமாக சேவ் பண்ணுறது தான் வந்து நமக்கு லாபம் அதிகம். ஏன் லாபம் அதிகம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கால்குலேஷனோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 6 மாதம் சீட்டுன்னு எடுத்திருக்கோம். 1 கிராம் விலையை வந்து நான் அடுத்த காலமில் எடுத்திருக்கேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 மாதம் 1 கிராம் விலை பார்த்தீங்கன்னா 8,500 இருக்குது முதல் மாதம். அடுத்த மாதம் 8,600 இருக்குது. அடுத்த மாதம் 8,700, 4வது மாதம் 8,800 இருக்குது. 5வது மாதம் 8,900 இருக்குது. 6வது மாதம் 9,000 ரூபாய் இருக்குது. இப்போது நம்ம அமௌண்ட்டாக சேவ் பண்ணும்போது 60,000 வரும். 60,000 டிவைடிங் சிம்பிள் 9,000. ஏன்னா 6 மாதம் முடிஞ்சோன்னா 1 கிராம் ரேட் என்ன இருக்குது? 9,000 இல்லையா? ஸோ டிவைடிங் சிம்பிள் 9,000 போட்டால் 6.66 கிராம் வந்து நம்ம தங்கம் வாங்கலாம். இதுவே நம்ம கிராமில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா முதல் மாதம் வந்து 1 கிராம் ரேட்டு 8,500 ரூபாய் இல்லையா? நம்ம போடுற 10,000 ரூபாய்க்கு 1.17 கிராம் வந்து நமக்கு வாங்கலாம். ஸோ 1.17 வந்து நமக்கு ஆட் ஆகிடும். இப்போது 2வது மாதம் பார்த்திங்கன்னா 8,600 ரூபாய் இருக்குது. நம்ம போடுற 10,000 ரூபாய்க்கு 1.16 கிராம் வாங்கலாம். ஸோ 1.16 கிராம் ஆட் ஆகிடும். 3வது மாதம் 8,700 ரூபாய் 1 கிராம் ரேட்டு, அப்போ 1.14 கிராம் வாங்கலாம். 4வது மாதம் 8,800 ரூபாய்க்கு 1.13 கிராம் நம்ம வாங்கலாம். 5வது மாதம் 8,900 ரூபாய் ரேட்டுக்கு 1.12 கிராம் வாங்கலாம். 6வது மாதம் 9,000 ரூபாய் ரேட்டுக்கு 1.11 கிராம் வந்து வாங்கலாம். இப்போது இந்த கிராமெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 6.83 கிராம் வந்து நம்ம தங்கம் வாங்கலாம். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் மாதம் 10,000 அமௌண்ட்டாக கட்டும்போது வெறும் 6.66 கிராம் தான் வாங்க முடிஞ்சுது. இதுவே நீங்கள் கிராமாக வந்து வாங்கும்போது 6.83 கிராம் வாங்கலாம் இல்லையா? ஸோ சீட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து நம்ம கிராமில் தான் சேவ் பண்ணணும். அதே மாதிரி எல்லா கடைகள்லையுமே வந்து நம்ம நகை சீட்டு போடும்போது செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. இந்த சில கடைகளில் பார்த்திங்கன்னா நாங்கள் 75% வந்து செய்கூலி வந்து கட் பண்ணிடுவோம், இல்லை வந்து அப் டு வந்து 18% வந்து செய்கூலி வந்து நாங்கள் மைனஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அங்கெல்லாம் வந்து போட வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு 90% எல்லா கடையிலையுமே வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் தான் கொடுத்துட்ருக்காங்க, வெறும் ஜிஎஸ்டி மட்டும். அதுலேயும் சின்ன சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட இல்லாமலாம் கொடுக்குறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி கடைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் வந்து உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் கையில் இருக்குது. இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 2 லட்சத்தை வந்து நீங்கள் நகைக்கடையில் கொடுத்துட்டு ஒரு 11 மாதம் வச்சுருந்து வெயிட் பண்ணி ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் போய் நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இது ரெண்டுமே கிடையாது. இதே மாதிரி உங்ககிட்ட வந்து கோல்டு காயினாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு கொடுத்துட்டு நம்ம நகையாக மாற்றும் போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் போடுவாங்க இல்லையா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து நகைக்கடையில் கொடுத்துட்டு ஒரு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி நம்ம 11 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து அந்த காயினுக்கு ஈக்குவலாக நகை வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலே தராங்க. இது மாதிரி ஸ்கீம்ஸும் வந்து நிறையா நகைக்கடையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பழைய நகை கொடுத்துட்டு புதுசாக நகை வாங்குவோம் இல்லையா, இப்போ ஒரு 8 கிராம் நகை கொடுக்குறோம் அப்படின்னா 8 கிராமுக்கு புதுசாக நகை வாங்குவோம். ஸோ இது மாதிரி நம்ம வாங்கும்போது நமக்கு செய்கூலி சேதாரம்லாம் போடுறாங்க இல்லையா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா உங்களோட பழைய நகையை வந்து நீங்கள் நகைக்கடையில் கொடுத்துட்டு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி நீங்கள் திருப்பி 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் போய் நகை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய நகைக்கு ஈக்குவலாக என்ன கிராம் இருக்கோ அந்த கிராமுக்கு நீங்கள் புதுசாக நகை வாங்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து இல்லாமல் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஸ்கீம்ஸும் வந்து நகைக்கடையில் அவைலபிளாக இருக்குது. இப்போது இது மாதிரி நகை சீட்டு இல்லாமல் நம்ம டிஜிட்டலாகவும் கோல்டு வந்து சேவ் பண்ணலாம் டிஜிகோல்டு ஆப்பில். இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று என்னென்னா மினிமமாக 100 ருபீஸ்லேருந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து நம்ம நகை சீட்டு மாதிரி மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு அப்படியே கிராமாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த டேட்டில் தான் கட்டணும், இந்த டைமில் தான் கட்டணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து என்னைக்கு காசு இருக்கும் அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் போடலாம். அது வந்து அப்படியே அன்னைக்கு ரேட்டு படி அது கோல்டாக வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே கன்வீனியன்ட். ஏன்னா உங்களுக்கு மினிமம் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் போடலாம். அதே மாதிரி எந்த டைம் வேணாலும் நீங்கள் வந்து அதில் அமௌண்ட் போடலாம். அண்ட் எத்தனை டைம் வேணாலும் போடலாம் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? அண்ட் இதே ஆப்லேயே வந்து 11 மந்த் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து நகை சீட்டு போடலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் போடும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 75% தான் கட் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே வந்து வேஸ்டேஜ் வந்து 0% கிடையாது. இது மாதிரி போத்தீஸ்லேயும் வந்து உங்களுக்கு டிஜிகோல்டு ஆப் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நகை சீட்டு கிராமில் சேவ் பண்ணுறது 11 மாதம் ஸ்கீமு, இது யாருக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட மாதம் மாதம் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் 5000 சீட்டு போடுறீங்க அப்படின்னா என்னால் மாதம் 5000 வந்து கரெக்டாக வந்து நகை சீட்டில் வந்து கொண்டே போட்டுற முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி 11 மந்த் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் வந்து நகை சீட்டு போடலாம். இதுவே வந்து எனக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா என்கிட்ட கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டிஜிகோல்டு ஆப்பில் அந்த மினிமமாக 100 ருபீஸ்லேருந்து போடலான்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே அது வந்து சூப்பராக ஈஸியாக இருக்கும். பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. நமக்கு பெருசாக வந்து நகை சீட்டு அளவுக்கு லாபம் இல்லைனாலும் இது வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கோல்டும் சேவ் பண்ணலாம். கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற டைம் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பேசிக் கால்குலேஷன் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். 1 கிராம் தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா 8950 ரூபாய். அண்ட் நம்ம வாங்கின நகையோட எடை வந்து 8.132. சேதாரம் வந்து 8% சொல்லியிருக்காங்க. செய்கூலி வந்து 1000 ரூபாய். ஜிஎஸ்டி எப்போதும் போல் 3%. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாமா? முதல்ல தங்கத்துடைய விலையை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இதுக்கு 1 கிராம் ரேட் 8950 இன்ட்டு நம்ம வாங்கின நகையோட எடை 8.132. உங்களுக்கு நகை டேக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம வாங்கினது 8.132 கிராம். ஸோ அதை அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஸோ 8950 இன்ட்டு 8.132 போட்டால் நமக்கு 72,781 ரூபாய் வரும். இது வந்து தங்கத்துடைய விலை. இப்போ வந்து நம்ம சேதாரத்தை கால்குலேட் பண்ணிடலாம். இந்த அமௌண்ட்டோட நமக்கு சேதாரம் எத்தனை சதவீதம்? 8% இல்லையா? ஸோ இன்ட்டு 8 போட்டு சதவீதம் செம்பல் நமக்கு எவ்வளோ வருது? 5822 ரூபாய் வரும். செய்கூலி 1000 ரூபாய் அமௌண்ட்டில் இருக்கனால அதுக்கு கால்குலேஷன் இல்லை. அடுத்ததாக ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கணக்கிட்டோம் இல்லையா, தங்கத்துடைய விலை செய்கூலி சேதாரம் இது 3ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ 72,781 ரூபாய் ப்ளஸ் 5822 ப்ளஸ் 1000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு 79,603 ரூபாய் வரும். இப்போது இது கூட ஜிஎஸ்டி 3% இன்ட்டு 3 போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 2,388 ரூபாய் வருது இல்லையா?
தங்கத்துடைய விலை, செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது 4யும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே வந்து தங்கத்துடைய விலை, செய்கூலி, சேதாரம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ வந்தது? 79,603 ரூபா வந்தது இல்லையா. இது கூட ப்ளஸ் ஜிஎஸ்டி 2,388 ரூபா போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 81,992 ரூபா வருது. ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக எல்லாருக்கும் சூட்டபிளான ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் நம்ம நகை சேவ் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகை சீட்டு போடுறோம் இல்லையா, கிராமில் சேவ் பண்ணி, அதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். நீங்கள் 1000 போட்டாலும் 10,000 போட்டாலும் அது உங்களுக்கு கிராமாக வந்து சேவ் ஆகிடும். ப்ளஸ் செய்கூலி சேதாரம் கிடையாது. அதனால் எல்லாருக்கும் சூட்டபிளான ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த நகை சீட்டு தான். ஸோ வந்து உங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் 1000 ரூபாய் போடுங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் 10,000 ரூபாய் போடுங்க. ஸோ வந்து நிறைய வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.